வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். ஏப்பம் அடிக்கடி வருது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏப்பம் வந்து பெல்ச்சிங் எதனாலன்னு பார்க்கணும். அது வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்னால இருக்கலாம். அப்படின்னா அல்சருக்கு போட்ட மாத்திரைகள், இல்லை கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்னால இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான மாத்திரைகள் போட்டால் தான் அது சரியாகும். அதனால் நீங்கள் டாக்டரை பாருங்கள். அல்சரா அசிடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணலாம். எக்ஸசைஸ் ஃபார் பார்க்கின்சன்ஸ் கேட்டிருக்காங்க. பார்க்கின்சன்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு எக்ஸசைஸ் கிடையாது. பட் மொத்தமாக ஜென்ரல் மசில் பேலன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மஸ்குலர் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ஜென்ரலாக பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். பட் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா விழாமல் இருக்கணும். பேலன்ஸ் ப்ராப்ளம் தான் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்கலாம். பட் எக்ஸசைஸ் பார்க்கின்சன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு எதுவும் கிடையாது. சோரியாசிஸ் மெடிசன் ஸ்பெல்லிங் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டாக்டர் தாங்க பார்க்கணும். யூடியூப், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு மாத்திரை போய் வாங்குறலாம் கூடாது. அதனால் நான் அந்த பேருலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து பாருங்கள். நம்ம சோரியாசிஸ் மெடிசன் வந்து ஒரு மெடிசன் பேர் சொன்னதுக்கான ரீசன் ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் அதை போட்டு அது கேட்குமான்னு கேட்டாங்க. அதனால எஸ்ன்னு சொன்னேன், அவ்வளோதான். லிவோஜன் போடணுமா? நான் 11.9 ஹீமோக்ளோபின் இருக்குது. அயர்ன் சிரப் கொடுத்துருக்காங்க டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. டேப்லெட் போடணுமா, சிரப் போடணுமா, லிவோஜன் ஜெட்டா, லிவோஜனா, மார்னிங்கா, நைட்டா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட். அதாவது மாத்திரை போடுறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் லிவோஜன் வந்து காலையிலையும் போடலாம், மத்தியானமும் போடலாம், நைட்டும் போடலாம். முக்கால்வாசி பேர் சாப்பிட்ட பிறகு போடுவாங்க. ஏன்னா வயிறு எரியும்னு பயந்துட்டு, இல்லை வயிற்று வலி வரலாம் அப்படின்னு. உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட போடலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்சார்ப்ஷனில், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து சில மாத்திரைகள் இப்படி தான் போடணுன்னு இருக்குது, அப்படி கிடையாது. அயர்ன் நீங்கள் எப்போ வேணால் போடலாம். முடிஞ்சால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க. ஒரே வேளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நைட்டுன்னா நைட் ஞாபகம் இருக்கும். அதுக்காக ஞாபகம் இருக்கிறதுக்காக. மற்றபடி வந்து சிரப் பெட்டரா மாத்திரை பெட்டரா கிடையாது. எதுனாலும் சரி, அயர்ன் உடம்புக்குள்ளே போனால் சரி. லிவோஜன் ஜெட் வந்து ஃபோலிக் ஆசிட் ஏதோ ஆட் ஆகிருக்கும், அவ்வளோதான், அயர்ன் தவிர. பட் லிவோஜன் மட்டுமே போதும். மில்லிகிராம் வந்து யூஸ்வலி எலிமெண்டல் அயர்ன் 50 இருக்கும் அதில். பட் அது நீங்கள் பார்க்க தேவையில்லை, ஒரு ஸ்ட்ரென்த்தில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 11.9 இருந்தால் உங்களுக்கு அயர்ன் அவசியம்னு கிடையாது. 12 கிட்ட இருக்குது. அதனால நீங்கள் வந்து சாப்பாட்டிலே கூட சரி பண்ணலாம். பச்சை காய்கறி, அந்த மாதிரி டேட்ஸ், அப்புறம் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. எதுவோ அதிலெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். மாத்திரை போடலாம், பட் போடணுன்னு அவசியம் கிடையாது. 10க்கு மேலே இருந்ததுன்னா, 12 கிட்ட இருந்ததுனாலே நான் வந்து போட தேவையில்லை. நீங்கள் டயட்டில் சரி பண்ணிக்கலாம்னு தான் சொல்லுவேன். 12 மெயின்டைன் பண்ணிக்கலாம். வணக்கம்.